ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்முடைய வருமானத்தை பாதுகாக்க ஆயத்தமா தான் இருக்கிறார். நம்ம தப்புனாலதான் இழப்பு. ஏன் நீங்க உங்க பணம் வீணா போகுது, வட்டிக்கே போகுது, ஆஸ்பத்திரிக்கே செலவாகுது, வீண் செலவுலையா போகுது? உட்கார்ந்து யோசிங்க. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்ல. அந்த சாத்தான் உள்ளே நுழைந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு ஏதோ ஒரு வாசல் இருக்கிறது, அதை அடைச்சிடணும். உங்க ஜெப குறைவாக இருக்கலாம், பரிசுத்த குறைவாக இருக்கலாம், விசுவாச குறைவாக இருக்கலாம். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமேல் நீங்க எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை திருடன் பிசாசு கொண்டு போக விடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இனி அப்படி நடக்காது. ஆண்டவரே, இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், உழைச்சு சம்பாதிக்கிற பணம், அது வீண் செலவாக கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு இன்றையிலிருந்து அவருடைய வருமானம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி பாதுகாத்து நடத்தும்.